வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AutoCAD பிகினர் டுட்டோரியல் நம்பர் 4 ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்குங்க. அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா AutoCAD வந்து பிகினர் டுட்டோரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த AutoCAD நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த சீரீஸை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு ட்ராயிங்ஸை பற்றி ஒரு டூலை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ட்ராயிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஹோல் கமாண்ட் அண்ட் வந்து ஹோல் எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ AutoCAD முதல்ல ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துக்குங்க. இதில் யூனிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. யூஎன் என்டர். ஸோ யூனிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யூனிட்ஸோட வேல்யூஸ் வரணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் நம்ம வரைய போகிறோம். லென்த் டைப் பார்த்தீங்கன்னா டெசிமல் தான். ப்ரிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ ட்ராயிங்கை ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது. இப்போ இந்த ட்ராயிங்கில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லைங்க. தென் இன்ச்சஸில் இருக்குது. ஸோ இது நம்ம மில்லிமீட்டரில் தான் வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ மில்லிமீட்டரில் கொடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க, முடிஞ்சிச்சு. தென் லாஸ்ட் டைம் சொன்னது தான், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பிகினர் டுட்டோரியல் நம்பர் 3ல் சொன்னேன். ஸோ லிமிட்ஸ் செட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி லிமிட்ஸை செட் பண்ணிடலாங்க. 0,0 என்டர் 210, 297. இது வந்து A4 ஷீட்டோட சைஸு. ஸோ மற்ற ஷீட்ஸோட சைஸ் எல்லாமே சைடில் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே மெமரைஸ் பண்ணிடுங்க. A3, A2, A0. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை ஆகும் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஷீட்டை வந்து நம்ம லிமிட்ஸ் கொடுத்து செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன பண்ணோம், ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னே ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போஸ் உங்கள் லேப்டாப் ஒரு சிஸ்டம் வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ராயிங் நம்பர் 4 பிகினர் டுட்டோரியல் ட்ராயிங் நம்பர் 4 வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுக்கும். ஸோ அதுதான் ரைட் கிளிக் கொடுத்து ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட்டில் பண்ணுற ஒர்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு போகும். அதுக்கு முன்னே இந்த 1 மினிட் வந்து நம்ம ஃபைல் சேவ் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப பெரிய நம்மளுடைய லாஸ் கிடையாது ட்ராயிங்கில். சரிங்களா? ஸோ அந்த இஷ்யூனால கண்டிப்பாக வந்து ஃபைலை ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனையே இல்லை. சேவ் பண்ணலாம் மட்டும் பேக்கப் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க, பேக்கப்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ராயிங்கை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரீட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ராயிங்கை ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரீட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? இப்போ பாருங்கள், ஆரிஜின் எடுத்துக்கிறேன் 70, தென் 30 + 10 = 40. தென் இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாமா? அப்போது 10, 50, 10. ஸோ = 70. சேம் இங்கே இருக்கிறது என்னவோ அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? பிரச்சனையே இல்லை. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் அவுட் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 30 and 15 mm டெப்த்து. அப்போ இதுவும் தான் 15 இருக்கும், இது வந்து 30 இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் தெரியல, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் தெரியல. ஸோ இப்போ 70 / 2. ஸோ அதை பேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை வந்து மிட் பாயிண்ட், இப்போ இங்கே ஒரு 70 / 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் இருக்குங்களே. ஸோ 35 இருக்கும் பாருங்கள். அந்த 35 வந்து 15 வந்து டிவைட் பண்ணி ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஸோ இந்த கட் அவுட் எடுத்துக்கலாம் 1. ஸோ இதுதான் மெயின் ஆப்ஷன். அப்படி தான் அசம்ஷன் பண்ண முடியும். வேணா இந்த இடத்துல எந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ இது மிட் பாயிண்டில் தான் இருக்குது அப்படின்றது நம்மளோட தாட், வேறு எதுவுமே கிடையாது. தென் இந்த ஹோலோட ஓரியன்டேஷன், எந்த இடத்துல அந்த ஹோல் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ அப்போ வந்து 10, அப்போ இந்த ஹோலோட டைமென்ஷன்ஸ் 10 டயாமீட்டர், 2 ஹோல்ஸ் இருக்குது. சேம் இதே தான். ஓகேங்களா? இந்த லைன் எதோ இருக்கோ அதே தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, கரெக்டாக எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கு மட்டும் நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 15 ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு தென் 15 mm உள்ள டெப்த்தை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஓகேங்களா? இதுதான் ட்ராயிங் ரீட் பண்ணணும். ஒரு ஹோல், ஒரு ப்ரொஃபைல் ஏதாவது வரையணும் அப்படின்னா அதோட எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் வேணும். அது 2Dயில் வரைய போகிறீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது ஒய் டிஸ்டன்ஸ். ஸோ நெகட்டிவ், பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே தான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த ஏரியாவில் தான் இந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸோ சேம் XY டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஒரு ஓரியன்டேஷன் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ ஹோல் ஓரியன்டேஷனும் இருக்குது, டயாமீட்டர் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ராயிங்குள்ளே போயிடலாம்.
எல் என்டர், லைன் கமாண்ட்குள்ளே போயிட்டேன். F8 வந்து ஆன் பண்ணிக்க சொன்னேன், ஆன் பண்ணியாச்சு. 70 என்டர். ஸோ ட்ராயிங் வந்து ரொம்ப பெருசாக வெளில போகுதுங்களா, ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டேன். தென் அகைன் லைன் கமாண்ட், இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி 40, 30 + 10 இருந்துச்சு 40. சைடில் ட்ராயிங் தரேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. தென் அகைன் 70, இது டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேங்களா. தென் இப்போ ஒரு கமாண்ட் சொல்லி தரப்போகிறோம், ஓகேங்களா. எல் என்டர் கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட், இது வந்து மிட் பாயிண்ட், இது வந்து என் பாயிண்ட், ஓகேங்களா. இதுவும் என் பாயிண்ட், இப்போ இது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா அப்போ 35, 70/2 = 35 சொன்னேன்னா, ஸோ இதை இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஆப்செட் அப்படின்ற கமெண்ட் பார்க்க போகிறோம். ஆப்செட் கமெண்ட் பார்க்கலாம். ஆப்செட் கமெண்ட் இங்கேயும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஓ என்ட்ரு கொடுத்தாலும் ஆப்செட் தான் வரும். ஸோ ஆப்செட் இப்போது த்ரூ அப்படின்னு இருக்குல்ல, த்ரூ இல்லாமல் நான் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா 15 mm தான் ரெண்டு பக்கமும் ஈவனாக டிவைட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். 15 என்டர். இந்த பக்கம் இருந்து 15, இந்த பக்கம் இருந்து 15, இங்கே இருந்தும் 15, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3 ஆப்செட் பண்ணியிருக்கேன். எஸ்கேப் கொடுத்துக்கலாம். TR டபுள் என்டர். ஸோ வேர்ஷன்ஸ் அதாவது 20, 21, 20, 22, 23, ஸோ இந்த மாதிரி வேர்ஷன்ஸில் வந்து சிங்கிள் என்டர் கொடுத்தாவே போதும். ப்ரீவியஸ் வெர்ஷன் 19, 20 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் வந்து மட்டும் டபுள் என்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா TR டபுள் என்டர் கொடுத்து நம்ம ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம், ஈஸியாக வந்து ட்ரிம் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிட்டோம், உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சுங்களா. தென் ஹோல் ட்ராப் பண்ணோம், அதை எப்படி ஓரியன்டேஷன் பண்ணுவீங்க, ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சேம் இதே தான் ஆப்செட் கமாண்ட் 10 என்டர், ரெண்டு பக்கமும் 10 தான் இருந்துச்சு, ஓகேங்களா. இதுவும் 10. அப்போ எனக்கு ஆரிஜின் இது தான், அதே மாதிரி இங்கேயும் பண்ணிவிடுங்க. இதுவும் 10, இதுவும் 10. அப்போ எனக்கு ஆரிஜின் செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. சி என்டர், இதுதான் கார்னர் பாயிண்ட், அதான் மிட் பாயிண்ட். ஸோ ஈஸியாக வந்து இதை பேஸ் பண்ணி 10 டயாமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸில் ட்ராப் ஆகுது. அப்போ டயாமீட்டர் வரணும்னா டி என்டர் கொடுத்துட்டு 10 அப்படின்ற வேல்யூ கொடுத்துங்க. ஸோ 10 டயாமீட்டரில் இந்த ஹோல் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். இதே ஹோல் தான் இங்கேயும் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா காப்பி கமாண்ட் CO என்டர், அப்படி இல்லைனா இதை பேஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. பேஸ் பாயிண்ட் கேட்குது, இதுதான் நம்மளுடைய பேஸ் பாயிண்ட்டு. இதை பேஸ் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போது அன்வான்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி டெலிட்டே பண்ணிவிடுங்க. ஏன்னா ட்ரிம் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் செலக்ட் பண்ணி ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ராயிங் செக் பண்ணலாம், ப்ராப்பராக ட்ரா பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது எல்லாமே கரெக்டாக அங்கே என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம், லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ராப்பராக அதே மாதிரி நம்ம கொடுத்துக்க போகிறோம். இந்த ஒரே டைமில் நான் எல்லாத்தையும் செட்டிங்ஸும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துறேன். தென் இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் வேல்யூவில் போயிட்டு 10 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவரால் ஸ்கேல் ஃபேக்டராக சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் லைன் கமாண்டில் போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 0.1 கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த கேப் இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது, ஓகேங்களா. ஆப்செட் ஃப்ரம் ரீஜியன் அப்படின்ற கமாண்ட். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து வெர்டிக்கல் வந்து அபோவ் கொடுத்துக்கிறேன். தென் அலைன்டு வித் டைமென்ஷன்ஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சைடில் வந்து ஈஸியாக வந்து அலைண்ட் ஆகிருக்கிறத பார்த்துருப்பீங்க. தென் அடுத்ததாக ப்ரைமரி யூனிட்ஸில் போயிட்டு ஸோ டெசிமல் தான் இருக்கணும் ப்ரீவியஸில், அதாவது யூனிட்டில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இங்கே இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூ தேவையில்ல, இதை கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் 2-3 டைம் இதை ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த டைம் ஒரே டைமில் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அகைன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஓகேங்களா. ஜஸ்ட் செட் கரண்ட் க்ளோஸ் DLI என்டர். இந்த பாயிண்ட்டுக்கும் 40 mm டிஸ்டன்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னொரு வேல்யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 40 வந்து இந்த ஏரியாவில் எடுக்கல, இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து 2 டைமென்ஷன்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒவ்வொன்றா எடுத்துக்க போகிறோம். DLI என்டர். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுக்கலாம் 70. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சர்க்கிள்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 10 mm. ஸோ ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி கார்னர் பாயிண்ட் காட்டும், அந்த பேஸ் பண்ணி கரெக்டாக அது ஈவனாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, இல்லைனா வந்து அன்ஈவனாக தெரியும், வேறு எதுவுமே இல்லை. DLI என்டர். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 10 mm டிஸ்டன்ஸ், ஓகேங்களா.
தென் அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் 50 mm டிஸ்டன்ஸ். ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட் காட்டும். இதை பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் 30 mm, இந்த பாயிண்ட்டுக்கும் 15 mm. ஸோ இது வரைக்கும் கரெக்டாக அவங்க கொடுத்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். இந்த சைடில் இந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா, கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஹோல்க்கான டைமென்ஷன்ஸ், அதாவது 10 டயாமீட்டர் 2 ஹோல்ஸ், ரெண்டுமே 10 டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வரைஞ்சிக்கலாம். ரேடியஸ் கமாண்ட் போகலாம் டைரெக்டாக, ஆர் டயாமீட்டர் கமாண்ட் போகலாம். ஸோ ரேடியஸ் போனீங்க அப்படின்னா 5 ரேடியஸ்னு வரும், டயாமீட்டர் பண்ணிங்கன்னா 10 டயாமீட்டர்னு வரும். ஸோ இப்போ டயாமீட்டரை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக 10 டயாமீட்டர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போது 2 ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா, 2 ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து மேனுவலாக தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்டில் வந்து க்ரஷரை மூவ் பண்ணிக்கங்க, கமா கொடுத்துட்டு ஸ்பேஸ் 2 ஹோல்ஸ், ஜஸ்ட்டு வெளியில் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கனாவே அது ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். ஸோ ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டோமா? அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஓப்பன் ஏரோ வேணும் அப்படின்னா டி என்ட்ரு கொடுத்துட்டு மாடிஃபை ஏரோ அண்ட் சிம்பிள்ஸ் ஓப்பன் டெக்ஸ்ட் அண்டு ஏரோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 12 கொடுத்து ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம் ஃபிட் வேல்யூவை. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா இந்த சர்க்கிள், இந்த ஹோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹேரோ தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் 2 ஹேரோ கொடுத்து, அதுவும் இன்சைடில் கொடுத்து, அதுக்கப்புறம் 10 டயாமீட்டர் 2 ஹோல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு தாட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ராயிங்கில் டேரெக்டாக பிக் பண்ண உடனே அது மட்டும் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ எப்படி இதை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டி என்ட்ரு கொடுங்க, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். இப்போது இங்கே பாருங்கள் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் அனடேட்டிவ் அண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்குங்களா. இப்போ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ, மாடிஃபை, ஓவர் ரைட், அதுக்கப்புறம் வந்து கம்பேர் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இப்போது புது கமெண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம், அதாவது நியூவாக கொடுக்க போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட், அந்த ஃபார்மேட்டுக்கு இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போது அலைன்டு, அதாவது அபோவ் த லைன் நம்ம கொடுத்துருந்தோம்ல, இந்த மாதிரி மேலே அந்த டெக்ஸ்ட்டு காட்டிருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ் மட்டும் இன்லைனில் காட்டுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறதுக்காக நியூ கொடுத்துறேன். இப்போ வந்து காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இது காப்பி ஆகிருக்கு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் தரணும். இப்போது இதுக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது ரெஃபரன்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு டூல் தான் மாற்றணும். இதில் வந்து ட்ரா, அதாவது ஃபிட் அப் ஆப்ஷனில் போனீங்கன்னா ட்ரா டிம், அதாவது டைமென்ஷன்ஸ் லைன் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு இருக்குது. இஎக்ஸ்டி அப்படின்றது எக்ஸ்டென்ஷன் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரிஜின்லேருந்து வரா மாதிரி காட்டும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போது இதை செட் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை செட் கரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அது வந்து டைமென்ஷன்ஸ் வருதுங்களா. இப்போது அகெயின் டி என்ட்ரு கொடுத்துட்டு இதை ஸ்டாண்டர்டை செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது அகைன் இதை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம். பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் வந்து நியூ கொடுத்து காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி காப்பி பண்ணதுனால என்ன நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா இங்கே ஏரோவோட ஸ்டைலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஹைட்டு, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபிட் ஆப்ஷனில் ட்ரா டிம் லைன் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் லைன், இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் மாற்றிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்குது. காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்டை மாடிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிறது தெரியும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏங்க நான் வந்து ஆல்ரெடி தான் டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டேன், அதையே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதை செலக்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி ஒரு பேனல் வரும். இந்த பேனல் வரல அப்படின்னா Ctrl+Shift+P, அதாவது இது வந்து குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ செலக்ட் பண்ணுறேன், எனக்கு வரல. அகைன் Ctrl+Shift+P, இப்போது ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த டைமென்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுச்சு. இதில் ஸ்டாண்டர்ட்னு இருக்குங்க,
டிம் ஸ்டைல் டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஸோ பாருங்கள் ப்ராப்பராக வந்துச்சுங்களா. என்னங்க ஏரோ வந்து அவுட் சைடில் இருக்குது, எனக்கு இன்சைடில் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே இந்த ஏரோ இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் காட்டும், ஃப்ளிப் ஏரோ, சேம் ஃப்ளிப் ஏரோ. இப்போ பாருங்கள் ப்ராப்பராக வந்துச்சுங்களா. ஸோ இது தாங்க மெத்தட், இதை பேஸ் பண்ணி தாங்க ட்ரா பண்ணோம். ஸோ ப்ராப்பராக அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதையே பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிச்சிட்டோம் இந்த ட்ராயிங்கை. ஸோ இதுதான் AutoCAD பிகினர் ப்ராக்டிஸ் ட்ராயிங் நம்பர் 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.